வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி முதல் கிளாஸாக பார்க்க போகிறது ஏபிசிடி மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸு எப்படி உருவாகுது, எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அப்போ இதில் ஓப்பன் ப்ரைஸு, என் ப்ரைஸு இது போய் வந்த வழி விக்கு எதனால் இது உருவாகுது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கேண்டில் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். அந்த கேண்டிலுக்கு எப்படி இந்த கேண்டில் ஓகே, இந்த கேண்டில் நம்ம எப்படி மார்க்கெட்டை ஆரம்பித்து எப்படி முடிச்சிச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ இது ஒரு க்ரீன் கேண்டில், புல்லிஷ் கேண்டில். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மார்க்கெட் எங்கே ஆரம்பித்து எங்கே போயிருக்கு அப்படின்னு. இப்போ இதில் மார்க்கெட் இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கோம், சரிங்களா? இந்த இடத்துல மார்க்கெட்டை ஆரம்பித்து மார்க்கெட்டை கொஞ்சம் கீழே தள்ளி விட்டு அப்புறம் மார்க்கெட் நேராக மேலே போய் அப்புறம் மார்க்கெட்டை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுருக்கு. ஸோ இதுதான் இந்த கேண்டிலோட கிராஃப். மார்க்கெட்டு எங்கே ஆரம்பிச்சிருக்கு, இங்கே ஆரம்பித்து கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்து மேலே மார்க்கெட் போய் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன உருவாயிருக்கு, ஒரு க்ரீன் கேண்டில் உருவாயிருக்கு. இதே போல் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டில் கூட எடுத்து பார்க்கலாம். ஆப்போசிட் ரெட் கலரில் எடுத்து பார்க்கலாம். இப்போ ரெட் கலரில் பார்க்கும்போது ரெண்டு இடத்துல விற்க இருக்கிற மாதிரி இந்த கேண்டிலை நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது ரெட் கேண்டில் ஆகிடுச்சு, இது க்ரீன் கேண்டில் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இதில் புரிஞ்சிடும். இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டு எங்கே ஆரம்பிச்சிருக்கு, இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. மார்க்கெட்டு இந்த இடத்துல ஆரம்பித்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே போய் மார்க்கெட் நேராக கீழே வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே வந்து முடிச்சிருக்கு. இப்படி தான் மார்க்கெட் முடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு ரெட் கேண்டிலாக மாறிடுச்சு. இது ஒரு பியரிஷ் கேண்டில், இது ஒரு புல்லிஷ் கேண்டில், இது ஒரு பியரிஷ் கேண்டில். புல்லிஷ் கேண்டில், இது ஒரு பியரிஷ் கேண்டில். அப்போ ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட பேசிக் அப்படின்னு சொல்கிறது கேண்டில் தான். கேண்டில் அப்படின்னு சொல்கிறது போயிட்டு வந்து வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேண்டிலுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, விக்கு, ஓப்பன் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓப்பன் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு, ஓப்பன் ப்ரைஸ் செகண்டு விக்கு, தேர்டு க்ளோஸ் ப்ரைஸ். இதுதான். இப்போ இந்த விக்கு அப்படின்னு சொல்கிறது மார்க்கெட் போய் வந்த வழி அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ராவலிங் செஞ்ச வழிகள். அப்போ இது நம்ம கண்டுபிடிக்கிற விஷயந்தான் நான் இப்போ சொன்னது. இது மறுபடியும் நம்ம வேறு 2-3 கேண்டிலுக்கு பார்க்கும்போது இனியும் தெளிவாகும். இப்போ இந்த கேண்டிலுக்கு மார்க்கெட்டு, இந்த கேண்டில் எடுங்க, ரெட் கேண்டில். மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன விக்கு, அதாவது கொஞ்சம் மார்க்கெட் மேலே போய் அங்கே முடிஞ்சிருக்கு இந்த கேண்டில். இது அடுத்து நெக்ஸ்ட் கேண்டில் அதே இடத்துல ஆரம்பித்து மார்க்கெட் கீழே வந்து இங்கே வந்துட்டு கொஞ்சம் மேலே போன உடனே அங்கே விக்கு. என்ன விக்கு காரணம்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுத்த கேண்டில் எங்கே ஆரம்பிச்சிருக்கு, சேம் அதே இடத்துல ஆரம்பித்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும்போது இங்கே க்ரீனாக தான் இருந்திருக்கணும். ஆனால் என்ன ஆச்சு, மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் கீழே போயிடுச்சு. புரியுதுங்களா? மார்க்கெட் கீழே வந்து இங்கே கொஞ்சம் கீழே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த நெக்ஸ்ட்டு க்ரீன் கேண்டில் மார்க்கெட் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதிலிருந்து கீழே போயிடுச்சுன்னா ரெட் கலர் வந்திருக்கும். ஸோ மார்க்கெட் ஆரம்பிச்சதுலேருந்தே மேலே தான் போயிடுச்சு. மார்க்கெட்டு மேலே வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இங்கே வரைக்கும் க்ரீன் கேண்டில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்னாச்சு, செல்லர்ஸை செல் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட்டை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல விக்கு வந்துச்சு, இந்த இடத்துல போடி வந்துச்சு. அப்போ ஒரு கேண்டிலுக்கு என்னென்ன இருக்குது, ஓப்பன் ப்ரைஸ், விக்கி, க்ளோஸ் ப்ரைஸ், போடி இத்தனை பார்ட்ஸுகள் ஒரு
கேண்டில் இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது இப்போ பார்த்தோன்னா 1 மினிட் கேண்டில். இப்போ 1 மினிட் கேண்டில் இப்போ இது பாருங்களேன், 1 2 3 4 5 இந்த 5 கேண்டில் சேர்ந்து ஒரு கேண்டிலாக வர்றது தான் 5 மினிட்ஸ் கேண்டில். 5 மினிட்ஸ்க்கு பார்க்கும்போது இந்த 5 கேண்டில் இருக்காது, ஒரு கேண்டிலாக இருக்கும். எப்படி உருவாயிடுச்சுன்னு பாருங்கள். அந்த ஒரு கேண்டில் இப்படி உருவாயிருக்கு. எப்படி? இது 1 மினிட்டுக்கு மாற்றி நம்ம பார்ப்போம். இப்போ 1 மினிட்டுக்குன்னு பார்க்கும்போது இது ஒரு மினிட் கேண்டில், 2 மினிட்டு, 3 மினிட்டு, 4 மினிட்டு, 5 மினிட். அப்போ இத்தனை கேண்டில் சேர்ந்து தான் 5 மினிட்ஸ் கேண்டிலாக மாறுது. 1 2 3 4 5. அப்போ இத்தனை கேண்டில் சேர்ந்து தான் 5 மினிட்ஸ் கேண்டிலாக போகுது. அப்போ இதோட கிராஃப் எப்படி மாறுது அப்படின்னுள்ள விஷயமும் நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ பாரு, மார்க்கெட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னுள்ள விஷயம் நம்ம பார்க்கணும். மார்க்கெட் எங்கே? இங்கே தான் ஆரம்பம். இங்கே தான் இதான் 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகே, இங்கே இருந்து சரிங்களா? இந்த கேண்டில் இருந்து 1 2 3 4 5. அப்போ இந்த கேண்டில் இருந்து ஒரு மார்க்கெட் நமக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ மார்க்கெட் ஆரம்பித்தது நம்ம போய் வந்த வழி ஒரு கிராஃபம் வரைஞ்சி பார்ப்போம். இது இல்லையா, மார்க்கெட் எங்கே ஆரம்பிச்சிருக்கு? இங்கே ஆரம்பிச்சிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இங்கே இருந்து ஆரம்பித்த மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போய் கொஞ்சம் கீழே வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பிரேக் கொடுக்கல. அதுக்கப்புறம் கீழே இங்கே வந்து இங்கே விக்கு வச்சிருக்கு இல்லையா? ஸோ மார்க்கெட் கொஞ்சம் விக்கு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் என்னாச்சு, மேலே போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ரெட் கேண்டிலாக தான் இருக்கும். ஏன்னா கீழே தான் இதோட பிரயாணம் நடந்திருக்கு. ட்ராவலிங் வந்து கீழே தான் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னவா இருக்கும்? போடி எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஒரு 1 மினிட் கேண்டிலே 5 கேண்டிலாக எடுத்தால் இது என்னவா மாறும்? ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலாக மாறும். அப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கும்போது இது ரெட் கலரில் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா? இதுதான் 5 மினிட்ஸ் கேண்டில். இந்த கேண்டில் எப்படி இருக்கு பாரு, மேலே கொஞ்சம் விக்கு, கீழே ஒரு விக்கு, போடி. இதுபோல் ஓரோ நிமிஷத்துக்கு நமக்கு கேண்டில், இப்போ இது 5 நிமிஷம், இது 5 நிமிஷம், 10. ஸோ 10 மினிட்ஸ் கேண்டிலாக மாறும்போது என்ன ஆகும்? ஒரு ரெட் கேண்டிலாக மாறுபடி. இதே மாதிரி ஓரோ நிமிஷம் அதோட டைமிங் மாற இந்த விக்குகள் எல்லாம் சேர்ந்து இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 30 மினிட்ஸ்னால் இந்த 2 கேண்டில், 1 ஹவர்னால் இந்த 4 கேண்டில். அப்படின்னு பார்க்கும்போது இது 4 கேண்டில் சேர்ந்து பார்த்தா கூட நமக்கு என்ன வரும்? ஒரு ரெட் கேண்டில் தான் வரும். இந்த விக் இங்கே இருக்கும், கீழே ஒரு விக் இருக்கும், இங்கே இருந்து இங்கே வரைக்கும் போடி இருக்கும். புரியுதுங்களா? இதே மாதிரி நம்ம கேண்டில் தான் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டி இருக்குது.